ஆனால் கடல் தண்ணின்ற கலர்கிட்ட மாட்டுதை பார்த்தீரா அடிச்சு அடிச்சாங்க மட்டக்களப்புல இப்பதான் கரண்ட் வந்திருக்கா நேற்று போன கரண்ட். ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து மழை பெஞ்சா 2-3 மாசத்துலயே எவ்வளவு மழைஞ்சிருவாங்க. தண்ணிக்குள்ள செத்த விட்டு பெட்டி கொண்டு வராங்க. அது ஒரு மனத்தாம கிடந்துடாப்பா பார்க்க. வெள்ளத்தால் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லி. ஒரு சில விமானங்கள் நேற்றைய தினம் வந்துட்டு கேரளாவோட திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டு மாற்றி அனுப்பியிருக்காங்க, வந்துட்டு லேண்ட் பண்ண முடியாமல். காரம் அந்த மரத்தோட முக்கிய தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நொச்சி மூட்டை இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் அப்படியே வந்து லைனில் நிற்கிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மென்னார் ரோடு அது வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. கபரனை வந்துட்டு பிளாக் ஆகிருக்குது. பிரதான பயணங்கள் எல்லாமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அப்புறம் வந்து கவரேஜ் பெரிய பிரச்சனை. மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ என்னதான் வந்து எந்த இடத்துல வந்துட்டு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் வந்து கால் பண்ணி வந்துட்டு கதைச்சி ஓகே இருக்கிறீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். கடைக்கு ஓண்டா படி ஆகல ஒரு இது விதமான ஒரு அலையடிய. உண்மையிலேயே வந்துட்டு இப்போ எங்கட பகுதிகளில் வந்துட்டு ஓகேன்னு சொல்லணும். ஓகே இல்லை டபுள் ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற இடங்களோட ஒப்படைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இடங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோத்துக்கெல்லாம் தண்ணி போய் வந்து மக்கள் வந்துட்டு இருக்க இடம் இல்லாமல் உறங்க இடம் இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் சரியாக வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த அனர்த்தம் வந்து நிற்கணும், இதோட நின்றுமென்னு சொல்லி நம்புவோம் நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட வீட்டை நிற்கிறோம். நேற்றைய தினம் வியூவில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு கொழும்பு பயணம் கொண்டு போய் அதில் வந்து A9 ரோட் வந்து முற்றுமுழுதாக வந்துட்டு பிளாக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம மன்னாரால் போயிருந்தோம். மன்னார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் முருங்கனுக்கிட்ட வந்துட்டு அந்த குளம் வந்துட்டு நிரம்பினால் வந்துட்டு தண்ணி வந்து ரோட்டை மூடி போகலாது அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சொன்னால் என்ன பேர் அப்போ டிட்பா டிட்பா புயல் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் மாலையோட வந்துட்டு இலங்கையை விட்டு கடக்குதுன்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என் ஃபோனில் இப்போ கொஞ்சம் முன்னம் பார்த்தா இப்போ கொஞ்சம் முன்னம் தான் முல்லைத்தீவை விட்டு வந்து கொஞ்சம் கரையாயிருக்குது. வந்து அன்றைக்கு அதாவது பருத்தித்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெதர் வந்து ஓரளவு ஓகே. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நேரம் 4 மணி ஆகுது. இப்போ தான் வந்துட்டு மழை ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்காண்டி வெயில் அண்டும் இல்லை மழை அண்டும் இல்லை, ஓகேயாக இருந்தது. அதே நேரம் நேற்றைய தினம் இரவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பலமான காற்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சூறாவளி மாதிரியே இருந்துச்சு. நான் அந்த ஒரு உருள்ற சத்தத்தோடு வந்துட்டு பயங்கரமாக காற்றடிச்சு நான் இந்த முன் ஹோலில் இருந்து பார்த்து கொண்டிருக்க வந்துட்டு அந்த ஓடு வந்துட்டு இப்படி கிளப்பி வைக்குது. அந்த மாதிரி வந்துட்டு காற்றடிச்சோன்னு இருந்தது. ஒரு மணி 2 மணி வரைக்கும் வந்து உண்மையிலே நாங்கள் வந்துட்டு படுக்கையில் முழிச்சிருந்தாங்க. அது அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் காற்று குறைய வந்துட்டு நாங்கள் வந்து படுத்துட்டோம். உண்மையிலே வந்துட்டு இப்போ எங்கட பகுதிகளில் வந்துட்டு ஓகேன்னு சொல்லணும். ஓகே இல்லை டபுள் ஓகேன்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற இடங்களோட ஒப்படைக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற இடங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோத்துக்கெல்லாம் தண்ணி போய் வந்து மக்கள் வந்துட்டு இருக்க இடம் இல்லாமல் உறங்க இடம் இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் சரியாக வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்களையுமே வந்து ஒரு சில பேர் கால் பண்ணி வந்துட்டு கேட்டவங்களை ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுமென்னு சொன்னால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்துட்டு கொழும்பு போய் கொண்டு இருந்தாங்களோ. அப்போ அதில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் நார்மலாகவே இப்போ ஹெல்ப் பண்ணுறது இல்லை, வந்து முன்ன மாதிரி செய்கிறது இல்லை. இருந்தாலும் வந்துட்டு இப்போ ஊரில் நின்றாலும் என்ன சரி பார்க்கலாம் அப்படி கூட இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஆனால் எங்களோட கொழும்பு பயணமும் பிழைச்சி நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அப்போ அந்த வீடியோ போட்டிருந்தால் அதுக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு 2 கருத்தில் இருந்தாங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க, தம்பியாக்கள் நிதானமாக இருங்கோ, வீட்டில் விட போகாதேங்கோ, பெருசாக விளக்கிடாங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து எழுதியிருந்தாங்க வந்து என்னென்று சுவிஸில் வந்து வேலை செய்ய வேண்டியவங்களே வர முடியாத நிலைமையில் இருக்கக்குள்ள உங்களுக்கு பயணங்க இந்த நேரம் அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருந்தாங்க. வந்து
அது வந்து அவருக்கு வேலையாக இருக்கலாம், எங்களுக்கு பயணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இது ஒரு சேவையில்லை கதையனா. இப்போ எல்லாருக்குமே வந்து கஷ்டம்தான் வந்து அவருக்கு அவற்றை வேலைக்கு போக முடியாத கஷ்டம்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு நம்ம வந்து என்ன சும்மா போகலை வந்து கொழும்புக்கு, நாங்களும் ஏதோ ஒரு தேவை கருதி தான் போயிருப்போம். அதுவும் வந்து இந்த ஒரு மழை வெதர் எல்லாம் வந்துட்டு பிள்ளையான சுச்சுவேஷனில் வந்துட்டு போயிருக்கோம்னு சொன்னால் அவங்களுக்கு விளாங்கணும் வந்து ஏதோ ஒரு தேவை கருதி தான் நம்மளுமே போய் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ கஷ்டம் வந்து எல்லாருக்குமே இருக்குதான் வந்து யாருமே அறிவில்லாமல் செயற்படுறதும் இல்லை. நம்ம வந்துட்டு போனோம், ஆனால் பிழைச்சதால் நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ரைட், அது அப்படியே இருக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் முக்கியமாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கரண்ட், அப்புறம் வந்து கவரேஜ். பெரிய பிரச்சனை மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ என்னதான் வந்து எந்த இடத்துல வந்துட்டு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் வந்து ஒரு கால் பண்ணி வந்துட்டு கதைச்சி ஓகே இருக்கிறீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அப்படி கூட செய்ய முடியாத நிலைமையில் வந்து இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேயும் யாழ்ப்பாணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல பிரதேசங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவரேஜ் இல்லை. இப்போ நம்ம இருக்கிற வந்து பருத்தித்துறையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவரேஜ் இல்லை. அப்போ வந்து எனக்கு நிறைய வெளிநாட்டு நம்பர்கள் நிறைய புது நம்பர்லேருந்தெல்லாம் வந்து கோல் வந்துச்சு. வளமையாக பழகிறவங்களும் எடுத்திருந்தாங்க, நிறைய புது நம்பர்லேருந்து எடுத்திருந்தாங்க. அப்போ நான் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்கள் சேர்க்கலாம், இப்போ கவரேஜ் இல்லாமல் உனக்கு அப்படி கோல் வந்தேன்னு சொன்னால் எங்கிட்ட விட்டு நாங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறக்காண்டி கேபிள் கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம் வந்துட்டு. அதால் வந்துட்டு வைஃபை ஒர்க் பண்ணும் வந்து. மற்றபடி இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியில் போகிறோம், வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குமே வந்து கவரேஜ் இல்லைன்றக்குள்ள அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாட்ஸ்அப் கோலுக்கண்டில் வந்துட்டு நார்மல் கோலுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கவரேஜ் இல்லை. அப்போ நிறைய பேர் அதாவது வந்துட்டு பருத்தித்துறையில் வந்துட்டு சொந்தக்காரர் இருக்கக்கூடியவங்க, அதே நேரம் வந்துட்டு இந்த ஆனக்கோட்டை சைட் வந்துட்டு சொந்தக்காரர் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே அச்சுவேலி பக்கம் சொந்தக்காரர் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு நான் கால் பண்ணியிருந்தாங்க, தம்பி என்ன நடக்குது யாழ்ப்பாணத்தில், ஓகேயோ ஏன் எங்களோட வீட்டுக்காரருக்கெல்லாம் வந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தோம், எடுக்கிறாங்க இல்லை பிரச்சனையோ அப்படின்னு கேட்கும். நான் சொன்னேன் இல்லை இன்றைக்கு வந்துட்டு ஜெஃப்னால் வெதர் வந்துட்டு ஓரளவு ஓகே, அதுவும் எங்களோட பக்கம் வந்துட்டு பிரச்சனை இல்லை. அதுலேயும் குறிப்பாக சுவிஸ்லேருந்து ஒரு அண்ணா வந்துட்டு அவங்களோட யாருக்கும் வந்து அடித்தவங்களா மாமியாக்களுக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது, கடலும் பக்கத்து தானே அப்படின்னு சொல்லி எனக்கு அடிக்கையும். நான் சொன்னேன் பிரச்சனை இல்லைன்னா இதுதான் பிரச்சனை. அதாவது வந்து இப்போ இந்த டவர்கள் எல்லாம் வந்துட்டு சிக்னல் எல்லாம் போனதால் வந்துட்டு கவரேஜ் இல்லை துப்புரவாக வந்து. அதே நேரம் எங்கேயாவது மரங்கள் அப்படி இப்படி விழுந்தால் வந்து பவர் கட் ஆகாமல் இருக்கலாம் மேபி. ஸோ அதால் வந்துட்டு நீங்கள் பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, வந்துட்டு காற்று அடித்ததான். ஆனால் அவ்வளவு பலத்த சேதங்கள் இந்த சைடில் வந்துட்டு ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லியிருந்தார். வந்து பெரிய ஒரு நன்றியாக உண்மையாக வந்து சரியாக குழம்பி போயிருந்தோம், உங்களோட கதைச்சியை வந்துட்டு சந்தோஷம் என்ற மாதிரி அப்படி நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இது ஒரு வரலாறு காணாத ஒரு அனர்த்தம்னு தான் சொல்லணும். இப்போ உதாரணமாக வந்து இப்போ மட்டக்களப்பில், யாழ்ப்பாணத்தில், இப்போ நுவரெலியாவில் வந்து மண் சரிவு, பதுளையில் மண் சரிவு, மட்டக்களப்பில் வெள்ளம், யாழ்ப்பாணத்தில் வெள்ளம், முல்லைத்தீவில் வெள்ளம் வந்து அப்பப்போ வந்துட்டு மாறி காலங்களில் வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு தாக்கப்படுறது ஓகே. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னு சொன்னால் பாரபட்சம் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் டிக்டாக் இல்லை எந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலும் வந்துட்டு இலங்கையை வந்துட்டு இப்படி கையில் ஏந்துற மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு ப்ரே ஃபார் ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இலங்கை வந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு கண்ணூடாகவே இப்போ நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைய கூட விடிஞ்சதுலேருந்து இப்போ ஸ்டில் இந்த மூமெண்ட் வரைக்கும் நம்ம அதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கோம். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் எதை தட்டினாலுமே ஃபுல்லாக வந்து அதே வீடியோஸ் தான் வந்துருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விடயங்களை வந்துட்டு நாங்களும் ஆராய்ஞ்ச விடயங்களை சொல்லணும். போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக வடக்கு கிழக்குலேருந்தோ ஒரு இடம் என்ன கொழும்புக்கு வந்துட்டு போகவே இயலாது. பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஏனைன் மெயின் ரோட் இவ்வளோ காலம் இல்லாத மாதிரிக்கு வந்து மலையால் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக ப்ளாக் பண்ணியிருக்காங்க. அந்த நொச்சி மூட்டை இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் அப்படியே வந்து லைனில் நிற்கிது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மென்னா ரோடு அது வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க. கபரனை வந்துட்டு ப்ளாக் ஆகிருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் வந்துட்டு பிரதான பயணங்கள் எல்லாமே வந்து ப்ளாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஏர்போர்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஃப்ளைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிலே ஆகி கொண்டிருக்குது. எந்த ஃப்ளைட்டுமே வந்துட்டு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு எடுத்தால் தெரியலை. ஒரு சில ஃப்ளைட் மேபி எடுத்துருக்கலாம். வந்துட்டு எல்லா ஃப்ளைட்டுமே வந்துட்டு டிலே ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ரன்வேல வந்துட்டு தண்ணியில் நிற்கிறதாலேயும், அதே நேரம் வந்துட்டு அந்த பார்வை கொஞ்சம் என்ன சொல்கிறது தெளிவின்மையாலேயும் வந்துட்டு பிளேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரவுண்ட் அடித்து நிறைய நேரத்து தான் வந்துட்டு லேண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை வந்துட்டு நாங்கள் அறிஞ்சிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில விமானங்கள் நேற்றைய தினம் வந்துட்டு கேரளாவோட திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டு மாற்றி அனுப்பியிருக்காங்க, வந்துட்டு லேண்ட் பண்ண முடியாமல் அப்படின்னு சொல்லியும்
ஒரு சில விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தலையில் ஏன்னா அம்பாந்தோட்டையிலையும் வந்துட்டு கொண்டு போயிட்டு வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படியான ஒரு நிலைமையுமே வந்து இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை நான் நினைக்கிறேன் இலங்கைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சரியான மாதிரிக்கு வந்துட்டு எல்லா பக்கமுமே வந்துட்டு பயங்கரமாக பாதிப்பு வந்துட்டு வெள்ளத்தாலையாக இருக்கட்டும், மண் சரிவாலையாக இருக்கட்டும், அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிரிழப்புகளும் வந்து நேற்றைய தினம் வரைக்கும் ஒரு 56 அப்படி இருந்தது. இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு கூடி இருக்கும். அதிலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு காணாமல் போயிருக்காங்களாம். இந்த மண் சரிவால் வந்து காணாமல் போயிருக்காங்க. மற்ற வெள்ளங்கள் அடிச்சு சென்றிருக்கு நிறைய பேர். வெள்ளம் வந்துட்டு அடித்து கொண்டு போயிருக்கிறாங்க வந்துட்டு நிறைய பேரை. ஸோ வந்துட்டு வெள்ளத்தால் காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு உங்களோட வீடுகள் வந்துட்டு சேஃப்டியாக இருந்தால் நீங்கள் அங்கங்கே இருந்து கொள்வது தான் வந்துட்டு பெஸ்ட். அதே நேரம் வந்துட்டு கடற்கரைக்கிட்டையும் போயிட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதா, டிக்டாக் எடுக்கிறதா, ஸோ அப்படியான விஷயங்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். காரணம் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக வந்துட்டு ஒரு நார்மலாக வந்துட்டு அலை இந்த கரையை வந்துட்டு டச் பண்ணிட்டு போகிற அலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அப்படியே கம்பீரம் கொண்டு எழும்புது. காரணம் வந்துட்டு அந்த காற்றும் அந்த மழை புயலும் தான் வந்து இன்றைய தினம் இரவோட வந்து அந்த புயல் முற்று முழுதாக வந்துட்டு கடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைய தினம் வந்துட்டு ஓரளவு ஓகே ஆகலாம் அப்படின்னு சொல்லி. பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு நாளைய தினம் தான் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் சும்மா வந்துட்டு ஒரு கால் வெளியில் ஒரு ரவுண்ட் ஒன்று போகிறோம். ஒரு தேவை ஒன்று இருக்குது எங்களுக்கு, நெல்லியடி போக வேண்டிய தேவை. ஸோ அதோடு சேர்த்து வந்துட்டு வெளியால் சூழல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம நிறைய தூரம் போனோம்னு சொன்னால் பார்க்கலாம். உதாரணமாக வந்துட்டு யாழ்ப்பாணம் பண்ண ரோட்டெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த காரநகர் அந்த பொன்னாலை பகுதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லூர் அடி குறிப்பாக வந்துட்டு பயங்கரமாக வந்து வெள்ளத்தால் வந்துட்டு சரியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்து அதெல்லாம் நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தால நம்ம வந்து அதை காட்டணும் அப்படின்றக்காண்டி போக விரும்பலை. இப்போ போகிறதுல ஏதாச்சும் ஒரு பிரயோசனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு யாருக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து போகலாம். வந்துட்டு அதர்வைஸ் வந்துட்டு போகும்போது இடம்பெறக்கூடிய விஷயங்களை வந்துட்டு காட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஷோர்ட்டாக மேலதிகமாக எதுவும் நாங்கள் போகிற வழிகளில் கூட எதுவும் தெரிந்தாலுமே வந்துட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். உண்மையிலே வந்துட்டு ஒரு பெரிய அளவிலான அனர்த்தம் தான் சொல்லணும். வந்துட்டு நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக எங்கட விட்டே இருக்க சரியான மாதிரிக்கு பயமாக இருந்துச்சு. அப்படி வந்துட்டு காற்றடிச்சிச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்ற வகையில் நாங்கள் வந்துட்டு கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். சில இடங்களில் வந்துட்டு பாரிய அளவிலான மரங்கள் வந்து கூட வந்துட்டு முறிந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருந்திருக்கும். நேற்று அடித்த காற்று வந்து சொன்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு அடித்தது. நாங்கள் இப்போ வெளுக்கிட்டோ எட்டி கடற்கரைக்கிட்ட போய் அந்த கடற்கரையை முருகா காட்டும் அந்த கடல்கிட்ட சீட்டத்தை பாருங்க வந்துட்டு என்ன மாதிரின்னு சொல்லி என்னோட காய்ச்ச போலீஸ்காரங்க வந்து சொல்லியிருந்தாங்க வந்து அந்த கடல் தண்ணி வந்து அடித்து அப்படியே கண்டினியூ கிட்ட கூட வந்துட்டு வருது அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. வந்து பெங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எங்கட இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் வந்துட்டு காட்டுறோம். அங்கால உள்ளதில் வந்துட்டு நீங்கள் வர ஆகோட கண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓ ஏன் அந்த சின்ன கூட சுருக்கி வைங்கம்மா அப்படின்னு அதான் சுருக்கி வச்சுங்க. ஸ்வீட் நிப்பாடி தண்ணி வருது இல்லை எத்தனை பேட்ட பயணங்கள் பாதிச்சிருக்கா பசி ஒரு இடம் இருந்து ஆகல் போயிடலாம். ஒரு இடம் இருந்து ஆகல் போயிடலாம். ஃப்ளைட் எல்லாம் நிறைய பேர் ஆக்கள் இல்லாம தான் போய்க்கும். இது அதான் ஃப்ளைட் ஆக்கள் இல்லாத தான் போயிருக்கும். அதுதானோ ஒரு சில பேர் கொழும்பு சைடு உள்ளவங்க மட்டும் போயிருப்பாங்க. சில ஆக்கள் மட்டும் போயிருக்கோம். அந்த ஒன்று இல்லாப்பா இந்த அருமை தெரியுமண்ணே ஹரி கொழும்பு கண்டு வளர்க்கிட்டு என்ன மாதிரி எந்த டைம்லாம் போடுறாங்களேடாப்பா. இப்போ கொழும்புக்கு போகிறதுனைக்கவே ஆசையாக இருக்குடா பசி. ஒரு தேவைக்கு கூட போயில கட்டமாக இருக்குடாப்பா. அடே உங்கள் பர்த்டே கடற்கரையை போய் பார்த்து எப்படி கேட்கண்டு உடைய வந்துட்டு நம்ம இப்படி பிடிச்சிட்டு போனோம்னு சொன்னால் அது எங்கட உடையாக மாறிடும். அந்த மாதிரி தான் நடிக்குது காற்று. பேங்குகளுக்கே ஹாலிடே கொடுத்துருக்காண்டா பாரு. நேற்று 1 மணி அப்புறம் இல்லை. இன்றைக்கு சனிக்கிழமை அரணியன் இருக்காங்க, அதுவும் இல்லை. இன்றைக்கு புதுங்க
தான் அந்த பவுசர் ஆனால் உண்டு இப்போ பெட்ரோலும் முடிஞ்சாலும் சரி தான் ஆகாது அடி வாங்க அடிச்சுக்கோ டீசலா அடிச்சு செட்டு கொடு இல்லை இப்போ தான் சொல்கிறேன் ஏண்டா அங்கே அன்றாவத்தில் நெஞ்சால விலையில இல்லோ ஓ அப்போ டீசல் முடிஞ்சா சரி இருக்கிறது சனம் இங்கே கடலை பார்க்கவே ஆ ஏ ஏன் அதுக்குள்ளே போவோம் ஆ கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் செய்ய சொல்லுவா ஆனால் கடல் தண்ணின்ற கலர்கிட்ட மாட்டுதை பார்த்தீரா அடிச்சு அங்க தரமான இடம் இன்னும் ஒரு 5 வருஷத்தால இப்போ நாங்கள் வேனூர் ரோடத்தை தாண்டி நிற்கும் அப்போக்கே என்ன செய்வோம் ரோட் 5 வருஷம் 5 நாள் நிற்கும் போல 2 ராசம் நீங்கள் அடி பார்க்கணும் அங்கே இருக்கணும் ஆனால் இந்த கடல் தண்ணியில கலரே மாறிட்டு பார்த்தியே நீல தண்ணி கருப்பாயிட்டேன் காத்து 2 கலக்கி எறிகிறேன் என்னடா இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புயல் வந்துருண்டா அப்போ என்ன போன முறை வந்த புயலுக்கு என்ன போயிட்டா கஜா புயல் கஜா இப்போ அதுக்கு வந்து நிசா என்ன அதுடா அந்த ஒவ்வொரு காரணங்களை வச்சு வைப்பாங்க நினைக்கிறேன் அந்த இது அப்படித்தானே இப்போ இது முன்னாடி இருந்தா கொண்டு அதுதான் எஸ்கே நின்று அப்பு அன்றைக்கு இப்படிதான் அந்த எங்கள் மாயிர துயிரம் உள்ளதுக்கிட்ட போய் நிற்க கடவுளை போன முறை ஞாபகம் தான் வந்துச்சு நல்லா நாங்கள் வீடியோ முடிக்கல தானே சிலம் வந்து கதைக்கு அதில் க்ரௌண்டுக்குள்ள அப்பா ஏதோ கடவுளேன்னு சொல்லி இந்த இடங்கள் கொஞ்சம் பிரச்சனை எல்லாமே இருக்குது வேறு இங்கே வடமராட்சியில் பொதுவாக பிரச்சனை இல்லைடாமான் புழுனார் பக்கம் கொஞ்சம் வெள்ளமாக நினைக்கிறேன்டா பள்ளம் மண்டபடி அதான் என்ன எங்கடா நொச்சி முனேண்டு நொச்சி முனை பக்கம் விட்டு இந்த நொச்சி மூட்டை நொச்சி மூட்டையா சொன்னோம் வேற என்னது அதையும் பேர் விளையாட சொன்னோம் நொச்சி முனையன் நொச்சி முனையன்ல சொன்னோம் ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கிற மாதிரி சொல்றாரு அதெல்லாம் மாண்ட வேண்டோடே தான் உங்களுக்கு இந்த பாடி அதான் உங்களோட காரை கொண்டே கவனமாக விட்டுட்டு வந்துட்டீங்க வீடு வழிய அதான் உண்மையண்டா காரை தூக்கி எறிஞ்சு விட்டுருமாடா பெரிய காத்தடிச்சு மற்ற எங்கட கார் மழை வெள்ளத்துக்கெல்லாம் யோசிக்கிறாள் நான் இல்லை மற்ற ஆனால் அன்றைக்கு அந்த ஏசி கம்ப்ரஸர் செஞ்ச அப்புறம் ஏதோ ஒரு இதாக கிடக்கலாமா நேண்டா அந்த ஓடோட ஒரு அந்த கண்ணாடி எடுத்து ஓடைக்குள்ள பரப்ப அதே மாதிரி ஒரு சத்தம் ஒன்று மாதிரி கிடக்கடா ஒரு மாதிரி அதாலேயும் தான் நான் பயந்தது கழட்டி போட்டு கொழுவைக்கு மாறிக்கிறேன் கழட்டினோம்ல எந்த வழி தான் கழட்டினாங்க இழுத்து கட்டுற கண்டு கொஞ்சம் சிக்கல் கைதாசோட எப்படி இருக்கு கைதாசோட இருக்குமா கிடக்கா என்ன வெளியே கலண்டே எதுக்கு இதுக்கு இந்த ரியர் ஏசி லைட் இந்த 10 லைட் சரி புயல் பாதிக்கப்பட்டு போடாது காட்டுங்க பாதிக்கப்பட்டது விசா புயல் ஒரு சில பேருக்கு வேடிக்கையாக இருக்கும் ஆனால் என்ன சொல்கிறா என்ன வந்தாலும் என்ன சொல்கிறது கஷ்டம் துன்பம் தான் அது தனக்கு வந்தால் தான் தெரியுமான்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்யற எல்லாத்தையும் வேண்டி போகிற மனநிலைமை கொண்டு போகணும் தான் ஏதோ இப்படி வருமாண்டு இப்போ சில பேர் கதைக்கிறாங்களே என்ன தெரியுமோ என்ன இந்த அனைத்து டைமில் ஒரு சிரிச்சு வீடியோ போடாங்கோ நான் அப்படி இப்படிலாம் போடாங்கன்னு சொல்கிறாங்க அடே இப்போ சிரிச்சு வீடியோ போடாங்கன்னு சொன்னாடா இப்போ வேறு நாடுகளில் இருக்கிறவங்கள ஒரு சும்மா இருக்கு போட்டுட்டாங்கன்னு சொன்னால்
அதை இப்போ எங்கட மனநிலைமைக்கு இதாக இருந்தால் நம்ம அதை தட்டி விடலாம் தானே. அதே நேரம் அவங்க சிரிக்கிறத வந்து இங்கே வேறு வெள்ளத்துக்கு கிடைக்கணும்னு சொல்லி சிரிச்சா பரவாயில்லை எனக்கு அதை சொல்லலாம். வேணுண்டு இப்படி நக்கல் அடிக்காங்க நாளைக்கு உங்களுக்கும் வரலாம். மற்றபடி வந்து அவன் ஒரு ஜோக்கை சொல்லி போட்டு சிரிச்சதுக்கோ இல்லாட்டி வந்து அவன் தண்டை வாழ்க்கை நடந்து ஒன்றுக்கு சிரிக்கிறதுக்கோ வந்துட்டாப்ப அதை நம்ம அப்படி போடாங்கன்னு சொல்லி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நம்மளும் வந்து முதல் வந்து என்ன வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்டாலும் தெரியுதானே வெள்ளம் வந்தா பிடித்தானே தெரிஞ்சு அதுதான்டா. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இப்போ வெள்ளம் இல்லாமல் இருக்குது. இப்போ நாளைக்கே வந்து ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யுது? அப்படித்தான் வந்து விளங்குதான். பொய் வந்து ஏன்டா இந்த டிக்டாக்ல போடுற அரைவாசி வீடியோ பிரேபோஸ் இல்லாங்காண்டு முழுக்க வேற வேற நாடு இந்தோனேஷியா சீனா ஜப்பான்ல இருந்து அடே டிக்டாக்ல எந்த கவிதாஸ் பாத்தீங்களா வீடியோ கலரமுண்டு வந்து பறந்து பறவையில தென்னை ரெண்டு துண்டா போ ஒட்டி வாழைக்குள்ள பாக்கல வாழைக்குள்ள விழுந்தா கூட பரவாயில்லடாப்பா. தகரம்பட்டி தென்னை விழுறன்ற என்னடாப்பா ரெண்டு துண்டா அதுல வாழைக்குள்ள இருக்கும் தென்னை மரத்துல. அது இல்ல அப்பா 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 அவனுக்கு காட்டுறா பாரு இந்த மாட்டு அவன்டா 2 குட்டி மாட்டை ஏற்றி கொண்டு வா ஒரு மாடு முல்லைத்தீவில். அப்பா வந்து காட்டுறான். ஏன்டா அப்பாவுக்கு தெரியாது இந்த ஏஐயில் எடிட் பண்ணுறது. மற்ற கிளி பள்ளத்துக்கு கொண்டு ஏற்றுதான் வாக்கல. ஓ பெரிய கிளி ஒன்று வந்திருக்கா இந்தியாவில். அப்பா சொல்கிறா வந்து இந்தியாவிலேருந்து வந்த சைடா. ஆனால் அப்பா காட்டின வீடியோ ஏஐ வீடியோ அதெல்லாம் வெள்ளத்துக்குள்ள இப்படி நின்று ஏற்றுதுண்ணா கேள்வி சரியா. அதை கொண்டு வந்து காட்டுறா. அப்போ இஞ்சி வேறு அம்மா எவ்வளோ ஆசைப்பட ஏற்றுறாங்க வந்து. ஆனால் அந்த தென்னை மரத்தில் வச்சு ஏற்றுனா நல்லா இருந்தது. அப்போ பார்க்கணும் எவ்வளோ ரிஸ்கியானதுடா பார்த்து ஆளெல்லாம் நீ உடிக்குதாப்பா. என்ன சொல்ற? ஆனா பாரு இவ்வளோ முந்தைய கால மலம்பைக்குள்ள சொட்டு வெயில் அரிச்சது. அப்புறம் மழை இல்லை. இப்போ 4-4:30 அப்படி சொன்ன மாதிரிக்கு பின்னேரம் மிஞ்ச ஒரு காத்து புயல் மாதிரிக்கு காட்டுது. என்ன இப்போ என்னென்னால் மான் யோசிக்கிறான். இப்போ அவங்க எங்கே போகிறாங்க? உண்மையா தான் தெரியுமா? எனக்கு கேட்குது வழியில். ஏன்டா இப்போ நீங்கள் எங்கடா போகிறீங்க யோசிக்க வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் மழைக்கு தான் கூட வாங்குறது வந்து. இப்போ மற்றவங்கள போய் இந்த வெயிலத்துக்கு கொண்டு கேட்பீங்க வந்து இந்த இப்படி கடும் மழையில் இருக்க போன முறை அதுக்கு ஒரு ஒன்று போன முறை ஒன்று இது. இப்போ எனக்கு தெரிஞ்ச எப்படியும் பவுனியா ரோட்டு ஓப்பன் பண்ண ஒரு 5-6 நாள் பார்க்கலாம் போல. ஏன்னா சரி அதுக்கு கூட தான் வெயில் அடிச்சா ஒரு 2 நாள் வெயில் அடிக்கணும். 2 நாள் கடும் வெயில் அரிக்கும். மட்டங்கள போ போத்துவாரம்பட்டி படம் கதைச்சனியோட அம்மா கூட அதான் நான் 2 நாளா காய்ச்சி நேற்று காலையில் ஆச்சு கதைக்கலையா? ஆல்ரெடி கொண்டு என்னன்றா அப்படி ஒரு நண்பர்களை அப்படி ஒரு இதாக கதைக்க மேம்படுது. அவங்கள தலாட்டி கொண்டு வந்தவன் உனக்கு மனம் கஷ்டமே இல்லை. அடுத்து அலாட்டினான்னு சொல்ல என்னவளே நேற்று அந்த மன்னாருக்குள்ள அதை போகணும் ஞாபகம் வருதுடா. சரியா அதே மாதிரி தான் கிடக்கணும். மானங்கிற என்ன வீடியோ வருது? மீன் பிடிக்கும். மீன் பிடிக்கும். கடல்ல நல்ல மீன் தெரியுது. விளையாடுறாங்க ஒரு பெகனரை பார்த்துப்போ காரம் அந்த மரத்தோட முட்டி அப்படியே தண்ணி அட்டிக்கி கொண்டே இருக்கும். சொல்றோம் கொடியாம ரோட்ல ஒரு சிரிக்கைய கண்டனா பிடிக்கல அப்படி ஓடி அண்ணாக்கு நான் சேவன் நிக்க காரம் பக்கத்துல என்ன தெரியுதா? வாங்க வேலை பாருங்க உங்க இடங்க என்ன மற்றது இன்னொன்று பார்த்து நீ அந்த தண்ணிக்குள்ள செத்த விட்டு பட்டி கொண்டு வராங்க. அது ஒரு மனத்தாம கிடந்துடாப்பா பார்க்க. உண்மையா போய் அது உண்மை என்ன தாக்குறது அடக்கம் பண்ணுறது
அதுதான் எனக்கு சந்தேகமாக இருந்தது. இவ்வளோ மழை வெள்ளத்துக்குள்ளால அது தாயின் இறந்த உடனே பெட்டிக்க வச்சுட்டா கொண்டு வராங்க. ஒரு 10 பேர் கூட தூக்கி கொண்டு வராங்க. இவங்க எங்கே கொண்டு தாக போகிறாங்க? இந்த இவ்வளோ தண்ணிக்குள்ளால கொண்டு வராங்கள்டாப்பா. சரி, அங்கால போர் இவ்வளோ தண்ணி இருந்தால் இப்படாப்பா தாக்குற வெட்ட கிழங்க முடியுமே. அதான் நம்ம பெட்டு தண்ணியில் இருந்து பெட்டில தண்ணி வருமே. யோசிச்சு பாரு. அப்போ இவ்வளோ பிரச்சனை. சில இடங்கள்லமா கிணறுகள் டொய்லெட்டுகளுக்குள்ள தண்ணி நம்பிடும். சில இடங்கள்ல டொய்லெட்டுக்குள்ள தண்ணி நம்பிடும். ரம்பினா சரி, மேலே அந்த டொய்லெட் அந்த இது இருக்குது தானே, கோப்பை மட்டது தண்ணி நிற்கும். என்ன ஒன்றும் செய்யலாது. உள்ள இருக்கிற வழியில் வரும். வந்து அப்படியே சூழல் முழுக்க அது பிற தொடங்கிடும். அப்படி இருக்கும். சிலது கிணறுலாம் தண்ணி நம்பி அந்த டொய்லெட்டு கிணறு தண்ணி நம்பி எல்லா தண்ணியும் கலந்துடும். அதெல்லாம் யோசிச்சுப்பார். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு என்ன சொல்கிறது, இந்த சுகாதார பிரச்சனைகள், வருத்தங்கள், தொற்றுநோயில் எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் சொல்லலாம். மழை வந்து உண்மையாக நிற்கலேன்னு சொன்னால் இந்த காலம் ஒரு வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்கடாப்பா. ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து மழை பெஞ்சா 2-3 மாதத்துலேயே இவ்வளோ மழைஞ்சிருமா அவடா. ஒரு வருஷம் தொடர்ந்து பெஞ்சா உலக ஜனத்தொகையில 3/4 மேலே அழிஞ்சிருமா. தண்ணி வர அது யாரு தெரியும் சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லியடியில் வந்து இன்னொரு வேலை இருந்து முடிச்சு கொண்டு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். லேட் 1 hour ஆகிட்டேண்ணே. 1 hour 1.5 மணி ஆகுது. 50 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு போட்டு இருக்கிறது. அது எங்கிறாப்பா சின்ன வேலைன்னு போனால் டக்குன்னு சுனாங்குதுடாப்பா. என்னால் இவன் அக்னியாக அதை சுனாங்கிட்டு யாழ்ப்பாணம் போகிறோம். இப்போ எல்லாம் பூட்டி இருக்கு மாதிரி ஏன் கிளைமேட்டுக்கு 6 மணி ஆகும். போய் நல்லூரை பார்த்துட்டு ரொம்ப ரெண்டு மான் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டதே ஏதோ நடக்குதே ஏதோ. சரி, வீடியோ பார்க்குறோம் யோசிப்பான். நம்ம வர்ற வாடகை மாட்டேன் கவரேஜ் இல்லைன்ற இப்போ ஒரு நோமல் கோலே போகுது இல்லைன்னா என்னடா இப்போ கோதாரியா மட்டக்களப்பில் இப்போதான் கரண்ட் வந்திருக்கா. நேற்று போன கரண்ட் மழை குறைஞ்சிட்டான். 2 ஹோல் ஒன்று வந்தது. அது ஒழுங்காக கதைக்கலாம் போயிட்டு இப்போ 1 மணிக்கு தான் கரண்ட் நிற்கும். சார்ஜ் போட போகிறோன்னோட கட் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு அவங்களுக்கு கோல் போகுதில்ல, ஒஃப்ல அடவுல போகுது. கரண்ட் நேற்று போன கரண்ட் இல்லைண்டா காலையில். அதுதான் என்னடா பேன கொழும்புக்கு ஒரு பக்கத்தாலையும் போயிடாண்டா என்ன கோதாரிடா பேன். காத்து பேரு அதுதான் இவ்வளோ தேங்க அழகா. சரி, நம்ம இப்போ யாழ்ப்பாணம் போகிறோம் வந்து அங்கால போயிட்டு எடுப்போம். என்ன அதிகரித்த வெள்ளங்கள் அப்படி இப்படி கண்டா எடுப்போம். வெள்ளை பாலத்தை காட்டும் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு. சிக்கல் கண்டிஷன்லாம் இருக்கும். வல்ல இந்த வளமே அப்படித்தான். வழுக்கல் பாதையில் வெள்ளை பாதை போய்கொண்டிருக்கிறோம். வழுக்கல் பாதை சரிதானே, வெள்ளை வழுக்கல் பாதானே. ரோட்டுக்கு வரப்போ தண்ணி தண்ணி வருது இல்லையா. இந்த போகிற வர ஆட்டோ மோட்டர் சைக்கிள் வந்துடும் போல நர் ரோட்டுக்கு. அதுதான். ஆனால் இந்தியாவில் மழை எந்த குறைவு தான். என்ன மழை எந்த குறைவு தான். இல்லாட்டி இந்த இதெல்லாம் தெரியாடா. அப்படி இடையில புல்லெல்லாம் தெரியாது. சைக்ளோன் அடி வட்டி தான் அவளோட. ஓ பார்த்து தள்ளுதா. நீர் உயரம் கிடக்கல ரோட்டு தண்ணி வராது இந்த இடத்துல. வெறப்புயர நீர் உயரும் என்ற வந்து ஒரு பழமொழி பொன்மொழி மாதிரியில விவசாயம் செய்கிறார்கள் வந்து யூஸ் பண்ணுற வேர்டு அது. சிலுவா வரட்டும் வழுக்கல் பாதையா 15 ஒன்றா காட்டுவோம். வெள்ளை பாலம் மிக கவனம் வாங்க. போன வருஷம் இந்த இடத்துல நான் வேற ஒரு பட்டாளமா சேனம்டா அப்பா.
ஏன்னு தெரியா நின்று பார்த்தா இன்னும் நடுவுக்கு வந்து பொழுது எடுத்துட்டானா தவறுபட்டு வழக்குத்தான் ஐயோ ஐயோ நான் கடாக்கி இந்த தம்பி நண்பருக்கு வரீங்கல்ல அப்ப 2 ரூபாய் இது கொண்டீங்க போன வருஷம் ஒட்டுதானே இல்லை ஒரு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை ரெண்டாவது நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை எதுக்கு விழுந்து செத்தாண்டா நீங்க நம்ப இல்லையா நீங்க இந்த இடத்துக்குள்ள விஷயம் கேள்விப்படலாம் பாடாங்க நீ யாரும் கேட்டு பாரு நீ என்னடாப்பா இதெல்லாம் எத்தனை இருந்தா எங்களுக்கு ரொம்ப நீங்க எத்தனை நேரம் தெரிஞ்சிருக்கலாம் வந்த டைம்ல நீ வந்தியோ 7:40 நீ செய்யலடாப்பா இல்லாட்டி செய்தல வெளிப்பாடு சரியா 7:40 டைம் ஆளொரு ஏய் மார்கழி மாசத்துல கணக்கு நடக்கிறதா நான் நோமல் அதுதான் வெள்ளக்காடப்பா ரவுளே இதை வெள்ளக்காடன்றத சித்தாண்டி அங்காளி பக்கம் இருக்கவங்க பார்க்கணும். ஆனால் யூரோப்பில் இப்படி வெள்ள அழிவு ரெண்டு பேரேன் சினோவில் அப்படி இப்படி தானே தெரியாது. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டதில்லை அப்படி மழை பெஞ்சு வெள்ள அழிவுன்ற மாதிரி. திருப்பாடி சொல்றாரு சுரண்டோடையா எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து மின்னல் தாக்கம் கூட வந்து ஏற்படுறது நம்மளை பார்த்து கட்டிட்டு இருக்கீங்க. மற்றபடி இந்த என்ன சொல்றது இந்த வெள்ளம் வந்து கேள்விப்பட்டது வேற இல்லை வேற அப்படி ஸ்னோ அவுட் வேற பார்த்து இப்போ நிறைய வந்து இப்போ அந்த ஸ்னோ டைல வந்து ஆக்சிடென்ட் வந்து கூட நடக்கும். வந்து சறுக்கு தான் ரோட்டு வரப்ப அது யூரோப் சைடில் இப்படிப்பட்ட சில விடயங்கள் வந்து தெரியும். மற்றபடி வந்து நம்மளா கள்ளியங்காட்டு கிட்ட ஷாடையான ஒரு சின்ன ஒரு வெள்ளம் என்ன ரெண்டு புயலாமடா 2 புயல்ல உண்டு காவடம் ஜோஜாண்டு நின்றுடா மட்டானம் வந்தான் அப்படிதான். ஆனா 2 மெப்பில் பார்த்தனா 2 ரெட் மார்க் காட்டுது. அது உண்டு அது உண்டுடா 2 மார்க் தான் ரெட் மார்க் காட்டினா அது உண்டு. ரெட் மார்க் காட்டுறது யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் நிற்கிற ஏரியா அங்கட பொயின்பீட்டிலேருந்து ஜெஃப்னா போகிற ரூட்லேயும் வெள்ளம் நிற்கிற ஏரியா அன்றைக்கி தான் வரும். நல்லூர் துண்டுக்கான் வரும். அதுவும் போன முறை நம்ம வரக்குள்ள ஓ என்னடா போகுது வெறும் இரும்பு வந்த கிடந்துதான். ஆனால் டிக்டாக்லேயும் பார்த்துறேன் நல்லூர் பக்கம் வந்து அந்த வெள்ளம் நிற்கிற மாதிரி. இந்த கொஞ்சம் படிஞ்சிட்டு போட தான் சில மாதிரி முதலே வீடியோவாக இருக்கலாம். இல்லை பவுசர் கொஞ்சம் வந்து இழுத்தவங்கடா எழுத்தங்க கொண்டு போனோம். எங்கே ஒன்று எழுத்து கடலுக்கு ஊற்றிடும். இப்போ கடலெல்லாம் மட்டத்துக்கு நிற்கிது. சரியா கடலெல்லாம் மட்டத்துக்கு நிற்கிது. மற்ற நீ யோசிச்சுப்ப கடல் இப்போ இந்த நீரெல்லாம் வந்து கடலுக்கு போகிறன்ற கப்பால் மழை பெய்கிறதே வந்து கடலுக்கு தான்டா. கடலுக்கு மேலே போகிறது. இப்போ இதை பார்த்துட்டு காயம்போர் ஓ இந்த மாடொண்டு கூரைக்கு மேலே இருந்த பார்த்து நீரா அதுதான் அது இங்கே நடந்தேன். இங்கே ஸ்ரீலங்கா தானோ எல்லாம் ஏஐ தொழில்நுட்பம். உனக்கு எடுத்து எல்லாத்துக்கும் ஏஏண்டா ஏஏண்டாம்னா அவ்வளோ புரியும்பா தெரியுமாடா. அது ஏஐ தானே அந்த நகரத்தில் பார்த்தா டிஃப்ரெண்ட் பழக்கம் உங்களுக்கு வந்து ஆடிக்கொண்டிருக்கு. கேஸ் குறைஞ்சி தரும். ஒரு பயங்கரமான ஒரு வெள்ளம் தானே இந்த ஏரியா வந்து. இந்த இங்கே வந்து நார்மலாக மழை அடிச்சு தண்ணி நிற்கிறது. ஆனால் இது சைலன்ஸுக்கு தண்ணியும் போகும் இல்லை தான் கணக்காக பேர் ஆட்டோ போகுது. இல்லை அந்த ஆட்டோக்கு உள்ள தண்ணி வேறு நினைக்கிறேன் அந்த முன் சைட் பள்ளம் இல்லை தானே விடு நம்ம நீட்டு விடணும்ண்ணா. ஜாலியாக இங்கேயால பள்ளமாக இருக்கும் நீங்கள் மழை நீட்டு தான் உங்களோட சவுண்டு மாறும். இங்கே புதாண்டு கேட்கணும். சரசரண்டு இழுக்கட்டா இப்போ இல்லை இல்லை எப்படியே போகட்டும் இங்கே ஆகலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள நல்லூர் ஏரியாவில் மட்டும் தண்ணி நிற்கிறேன் நான் பார்க்கலாம். இவ்வளோ வந்து கள்ளக்காணி கூட ஆட்டோ நிற்கிது பயத்தில் நிற்கிது. கடையெல்லாம் போகுது. கடைக்கு ஓண்டா படி அது அப்போ இப்படியா நம்ம அந்த பழைய லீக்குள்ளாத தண்ணி உள்ளுக்குறாங்க இருக்குன்னா கடை போட்டிருந்தாலும் பாவண்டா என்னென்ன கடையே வரியான்னு அவ்வளோ இந்த துண்டு அவ்வளோதான். இங்கேயான தண்ணி இல்லை அந்த ஏரியாவில் தண்ணி
ஆனா யாழ்ப்பாணத்துலயும் சில ஏரியா ஃபுல்லாவே வந்து கடல் தண்ணி குடிக்குது. சிவப்பு கோடியா அதனால அப்படி ஆனா பண்ண சைடுல என்ன காத்தா கடவுள் அடி பண்ண ரோட்டெல்லாம் என்ன அப்படி சிதம்பி போய் கிடக்கு. இந்த தண்ணில இருந்து வந்த அந்த இது என்ன தண்ணி போதில் நேற்று 2 வாங்கினாங்களா கிடக்கூடா வேட்டதுக்கு காவன் குடிப்பு 2 நாளாக காட்டுது. இப்போ பல நிலங்களில் வந்து முக்கியமாக வாங்கி வைக்க வேண்டிய சாமான் என்னென்னா அந்த ஹெட் பாஸ் இருக்கணும். ஏன்னா தலையடிக்கு வந்து சிறந்த சாமான் ஹெட் பாஸ், சிறந்த சாமான். ஓ அதான இவங்களை பொட்டை பாத்துட்டு சொல்றாங்க அடிக்கடி. வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி ஃபெரடோல் கார்டு ஹெட் பாஸ் வந்து ஹெட் உள்ளாகலாம் ஓடலாம். அது எங்களுக்கு தான் சரி. நல்லா தான் கிடக்குது தெரியல ஐயா. இதுதான் இங்கால ஆரியவில் என்ன மாதிரி இருந்து ஏன்னு ஆரியோல பகுதியில் பெருசா இல்லை. குளம் இருக்கு தான், குளத்துக்கு இருந்தாங்க. ரப்பி இருக்கும் குழம்பு ரோட்டு மட்டும் தோணிக்கும் குளம் நம்பிட்டேன் நம்பத்தானே வேணும். அப்புறம் என்ன இது எல்லா தண்ணியும் இருக்கும் ஆகும். ரயில் தண்டவாளங்கள் என்னப்பா கிடக்குற கடவுள். ரெயின் தண்டவாளத்து கீழே அணைச்சி வச்சிருந்த சல்லி எல்லாம் போட்டு தான் முன்னண்டு ரெயின் ஓடுறது. ரெயின் ஓடுறது இப்போ சாத்தியம் இல்லை. அதுக்கு தெரிஞ்சு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு மீட்டு படையணி வந்து ஃபுல்லாக சல்லி நிரப்பித்தான். எனக்கு தெரிஞ்சு அப்படி 2-3 மாதமாக போகும் எல்லாம் திருத்தி எடுக்கிறது. எஃப்னா டவுனுக்கே அப்படி தான் போகும். தண்ணி வண்டியெல்லாம் அண்டே கொஞ்சம் பிள்ளைலாம் கிடக்கும். கடைகள் கூடினால சனங்கள் குறைவா இருக்கு. அடி பார்க்கல அந்த டைம்ல அப்படி வேணும் உண்டு அறிவு அக்கலேருந்து கடையில் கூட்டினாலே சனங்கள் குறைவாக தப்பு கட்டி தப்பு இல்ல உண்மையில சொல்லுங்க. சடையே குறைவு இருக்கு சொல்லுங்க. சட மழை காசு இல்லை கையில வருத்தங்களோட இருக்குது. கடை பூட்டு கடைக்காரனே வழியில வர மாட்டானப்பா. சரிதானேப்பா கடன் தான் மறந்துதானே. கடைக்காரனே ஒரு வீட்டுக்காரன் தான்டா. அதுதான் சொல்றேன். சில பேருக்கு இந்த கடன் ஒன்று இருக்கிற அகலக்கடாப்பா வேற சுனாமி வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படின்னு இருக்கு. ஒரு ஒன்றுமே சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். அப்போ கவரேஜ் இல்லை அப்படியே என்னென்றாலும் இப்போ இந்த நிதி நிறுவனங்களே அவங்க வைஃபை கேபிள் வைஃபையில் போட்டு வச்சு நினைக்கிறேன். ஃபைபர் கனெக்ஷன் இந்த கடையெல்லாம் தெரிஞ்சாக்க இப்போ இங்கே ஆக்கலக்கான இல்லை. போட்டாவது கருவாட்டு கடையன்றுவா. சைக்கிள் அந்த ரெண்டே சாட்டர்டேயும் தானே. ஆனா மதுபான கடையில் வந்து திறந்தபடி தான் குடிமகர்களுக்கு. அதுதான் மதுப்பிரியர்கள். சில பேருக்கு இப்பதான் லீவ் கிடைச்சிருக்கும். என்ன கவிதா என்னத்துக்கு கேட்கல சொன்னா தானே தெரியும். சரி சொல்லுங்க. ஓம் சொல்லுங்க. ஆகல் போத்துலோண்டாண்டா போயின்னு இது பின்னே கைதாண்ட 2 வச்சு மதிய கை இல்லாட்டி இந்த 6 ஆளுக்கு அப்படி இருட்டு. ஆமாடா அதான் நேரிட்டு புக் பண்ணுற. ஆனால் அப்பா குட்டினங்க எங்ககிட்ட பம்பர்லானேடா பண்ண ரோடு வேலையும் காணக்கூடிய மேக்கிட்ட அந்த டிக்டாக் வழியே பார்த்துட்டு போவோங்க இருக்கோம். வழியில் காலைக்கு ஆனால் உண்மை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்றைய நம்ம அதாவது 29ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்தின் தற்போதைய நிலைமையா அடிச்சு பிச்சுட்டு போகுது கார் இல்லை. கார் ஒன்று போகுது பின்பக்கத்தை காடு இல்லை. அது தண்ணியோட போயிட்டு தெரியுமாம்மானே. அதாவது இந்த 2 சைடு சிவப்பு பிரேக் சிக்னலுக்கும் கீழ் துண்டை காணல ஆளுக்கு தெரியாது போட இல்லையா. வீட்டை வச்சு தாங்க பார்த்துரு எங்க இருக்கேன்.
அதுதான்டா அது ஆளும் பார்த்துருக்காது மனுஷிக்காரு எங்கே பின்பக்கத்தை ரோட்டுக்கு அடிக்கிறா தண்ணி ரோட்ல அடிக்கிறா சரி மட்டத்தோட ரோட்டுக்கு எங்க அந்த ரோட்ல பண்ண ரோட்லயா அதான் அந்த இல்லை வந்து கிடக்கு ரோட்ல இருத்தாலே உடைஞ்சுக்குள்ள மரம் கிளைகள் அன்றாவது சிற கைதியில பார்த்து எங்க இப்படி போகுது எங்கோக்கும் புலனறைக்கு மாத்திக்காங்க ஃபுல்லா தண்ணி ரெண்டாயிரமா மதுக்கு மரவாசிக்கு நீங்க சரி ஓஹோ இதுங்க அதான் நீங்க இதுக்கு வருது அதான் ஓ தண்ணி அடிக்குது கடுமடி நல்லா கிட்ட வந்துட்டு தண்ணி மழை அந்த கார் நிற்குது நிற்கிறவே இல்லை ரோட்டோல எல்லாம் குறிப்பிட்ட காலம் போக பழுதாயிடும் மழையில் அடித்துல அந்த காட்டலாம் உங்க எட்டி எட்டி பார்க்குறேன் காரு ரோட்டு ஃபுல்லாக இதை சுஞ்சரம் பிடிச்சிருமே வந்து அடி அடிக்க ஒரு விதமா அடிக்குது பாத்தியா போலீஸ்காரன் நினைக்கிறான் உங்க ஜட்டி வேறு பாக்கு இப்ப அந்த பக்கத்தால வரையில வட்டி கொண்டு இப்படி கொண்டு வரும் எங்க வரும் அப்படி அதான் ரிப்பீட் அந்த அந்த வட்டை உங்க பைக்காருக்கு கடுமழை அடிக்குமா பைக் நிறைய விட இது மோசமாக கிடக்கு படியில் வந்து நின்று பார்த்து நிற்கிறான் போட்டு வெட்டுறதுக்கு ஆனால் அந்த பக்கத்தால் வரையில கடுமடி அடிக்கும் ஜர்புட்டன் ஷல்புள்ளன்னு அடிக்கும் இஞ்சார் பக்கத்தால் அடிக்காது என்ன காற்று எதிர்த்து செய்து அடிக்குது ஆனால் பகல் வந்துன்னா நல்ல ஒரு அழகாக தான் இருந்தது பார்க்க என்ன ரெயினும் தலையில் புட்டின்றது லைட்டு மீன்களும் தூக்கி எறியுமா உங்கம்மா ஐயோ நான் ஒரு காலத்துக்கு இஞ்சால வச்சு அதுக்கு இறங்கிட்டேன் என்ன இது பேட்டரி லைன் கொடுத்துக்கிறாங்க போல அதுதான்டா போட்டா போட்டை தூக்கி எறியும்போல கொஞ்சம் அந்த வந்து இந்த மூலையில் உங்க ஓ உள்ளுக்காடி நீங்கள் எடுக்க போயிட்டா வெளியில் இறங்கி எனக்கு ஆசைட்டா மழை பெய்யுது இல்லை தானே மழை பெய்யும் இறங்கி பாருங்க இறங்குறாங்க மழை பெய்யலும் மழை வேணும் மோசமாக அடிக்குது அதுதான் பவரை போட்டு ஒரு இதோட விதமான ஒரு அலையடியை அந்த என்ன சொல்ற மோட்டரை ஊட்டி விட்டேன் பண்ணைய பாருங்களா அந்த வலதை பக்கம் மரம் மட்டும் விழுந்து கிடக்கு எங்க இந்த பண்ணைய இந்த அழிஞ்ச கிடக்கு எங்கிற இந்த அழிஞ்ச கிடக்கு ரெண்டு ராசம் உண்டாப்பா காத்தும் விட்டு கொடுக்கணும் அடிச்சு கொண்டா இருக்கு சரி இன்றைக்கு இரவோட சரின்னு ஹைக்கிறேன் இன்றைக்கு இரவோட சரி இந்த ஆட்டோ அது ஆட்டோ இது பேன் யாரு நடந்து ஒரு ஆளுக்கு கிட்டத்தால அடிக்கவும் தண்ணி சரி வாங்க கல்லாவுக்கு அறியும் அறியும் அதுதான் கட்டவும் வந்து அதுவும் இந்த தண்ணி நெஞ்ச இந்த இது கோட்டையை சுற்றி உள்ள அந்த அதெல்லாம் நம்பி இருக்கு மேடம்
அதான் கவரேஜ் இல்லைன்ற ஆமா வர ரூட் ஆளுக்கு அடிக்கணும் ஆமா ஃபுல் கவுனோட வர வீட்டை 2 மணி 2 ரோட்டு வந்தா இந்த பஸ்ஸில் ஒன்றும் ஓடுது இல்லை கொழும்புக்கு ரோடு உலங்கடக்கணும் வாருயா கொழும்பு கூட எடுத்து பார்க்கணும் ஆனால் நல்லா எடுத்து ரோட்டு வாஸ் புக்கிங் கொழும்பு ஜஃப்னா தூ தள்ளிப்படை என்னன்ற அதை நொச்சி மூட்டை பாலம் அப்படி தண்ணி வாங்கிச்சேன் நான் கடவுளே போய்க்குள்ளெல்லாம் அதில் நினச்சிருப்போம் அப்படி அப்படி ஒரு இது ஒன்று வச்சிருப்போம் ஹைவேல அடிச்சாங்க யாழ்ப்பாணத்து கொழும்பு அப்படி இருக்கு மனே ஹைவேல துண்டு ஒன்று முறிஞ்சா சரி அவ்வளோ காணும் தானே ஃபுல்லாக சரி திரும்ப மாட்டியா அப்படியே நாட்டுக்கு இது என்ன இது? கவனம் இடிஞ்சிருக்கு துபாயில் ஹரிதாஸ் கலந்தாட்டம் அடே ஃபார்மசியில் இது பண்ணுறோம் தம்பி யார் மூவா ரெண்டு போகுதுந்தா ஆமாம் என்ன இவ்வளோ வேகமாக போகுது தனியாக கூடடா அது போட்டு தானே போய் காட்டுறக்கு அங்கே ஒரு ஈரம் இல்லை அது போன வேகத்துக்கு அப்படி அடிச்சு ஆனால் இப்போ அந்த சரியாக மாவீரர் நாள் முடியத்தான் இந்த இப்படி மலையல் வெள்ளம் வந்திருக்கேனே இல்லாட்டி இதுவும் எல்லாம் குழப்பமாக இருக்கும் இதுக்கும் ஃபுல்லாக மண் முட்டி அடிக்கிறாப்பா இது இந்த இந்த இது இங்கே சரியா பண்ணலாம் ப்ரோ அந்த கடையின் அரவாசிக்கு நிற்கிது தானே காலை எல்லா கதிராமத்துல லிண்டர் மட்டத்துக்கு நிற்கிதானே அப்படித்தானே பெருக்கெடுத்தா ஓ அது ஒரு விஷயம் அப்படிதான் போயிட்டுதான் இல்லைக்காரன் ஒவ்வொரு மனம் தெரியுமாட்டா விலை கொள்ள முடியுதான் நல்லா தான் போகிறோம் உடம்பெல்லாம் வருது நம்ம வர்ற பார்த்துட்டு தான் வருது இல்லை வெசல் நியூ மாடல் வெசல் கொண்டு வராங்க ஆட்டோக்காரன் பிளானாக போகிறாங்க ஜெஃப்னா இப்போ நம்மட ஜெஃப்னா டு கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து தண்ணியும் தான் நல்ல அடி கட்டு தான் அது உண்டே மழை பெய்ய ஆடியாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு சொல்லலாம் இல்லாட்டி கூட தான் நண்டிக்கும் மீன் இத்தனை உள்ளாதோ எனக்கு டவுட் என்னண்டு எப்படி பண்ணி கேட்குறேன் மீன் இத்தினோண்டா அப்புறம் எப்படி அது கடைக்கு வந்து வலையில் வரும் மீன் அது ஓய்வு இல்லை கல்பஞ்சி இருக்கா ஓய்வே இல்லை அது ஒரு பூமியை போடலாம் நிற்க வச்சு கொண்டே இருக்கும் என்னென்ன மீன் நித்திர கொள்றேன் ஏன் கொள்றதில்ல நித்திரம் அடே இப்போ நாங்கள் தண்ணிக்கையும் மீன் நிறத்துலேயும் பாடாது அவ்வளோங்கதா இப்போ மீனை பயனைக்கு நாங்கள் நித்திர கொள்றோம் இல்லையாண்டு அப்படி தான் மீன் நித்திர கொள்ளும் மீன் நினைக்கும் அங்கே என்னன்றப்ப மூச்சோட தெரியுறாங்க ஓ மீனைக்கு என்னண்டுவாங்க தண்ணிக்குள்ளே எல்லாம் ஒளியில் செய்கிறாங்கன்ட்டு நாங்கள் நினைப்போம் என்னண்டுவாங்க மீன் எப்படி தண்ணிக்கு ஆகுது அப்படி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படைப்பு தான் நித்திர இல்லாத ஒரே ஒரு உயிரினம் சொல்லாம் ஆ சொல்லமா எங்கட அப்பா மட்டும்தான் எந்த நேரம் கூப்பிட்டாலும் சரிதான் ஆ வந்துட்டோ லேட்டெல்லாம் பேர்
இது கோல் காட்சி ஒன்று கவரேஜ் வந்துட்டோன்னா என்ன விளக்கம் எங்களுக்கு இங்கே இன்னும் ஒன்றும் வரல சரியாக்கு நீ நிலவரம் ஒரு கோல் காட்சி முடியும் போது இப்போ அம்மாவோட ஹாய்க்கிறான் அவன் சரியா என்ன கட்டு போட்டு சரி அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது யாழ்ப்பாணத்தின் இன்றைய நிலவரம் அதுவும் சுட அப்டேட் பின்னர் அப்டேட் வந்து எடுத்துருக்கேன் சரி தானே சொல்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்த அளவில் இந்த ரோட்டில் வேறு இடங்களில் கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கும் வந்து ஏன்னா நம்ம பிரச்சனையில் முடிச்சு விட்டோம்னு சொன்னால் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு கோவிப்பாங்க. அதில் வந்து நம்ம பார்த்த அளவில் ஓகே வந்து ஃபைனலாக வந்து உண்மையாக வந்து ஸ்ரீலங்காக்காண்டி நம்ம ப்ரே பண்ணுவோம் ஏன்னா எல்லோரும் ப்ரே பண்ணி கொள்ளுங்க. ஒரு வீடியோ வண்டி காட்டி அக்கு நீ ப்ரே பண்ணிட்டேன் இலங்கை காண்டியோக்கா அக்கு நீ ஜெபம் பண்ணுறாடே. உண்மையிலே வந்து எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதானே அது எல்லா மக்களும் வந்து எல்லாரும் நினைக்கிறது வேண்டாம் நீ நினைக்கிறது நாமோட வித்தியாசமா நினைக்க போறேன் எல்லாரும் நினைக்கிறதா நான் நினைக்க போறேன்ப்பா நல்ல கதை. கடைசியாக இன்னும் ஒரு அனலைஸ் வந்து பார்ப்போம் வந்து ரெண்டைக்கு குளிச்சாங்க கையெழுத்துங்க ரெண்டு அம்மா தான் குளிக்கல குளிக்கிறது நானும் உண்மையாக குளிக்கலாம் இப்போ போய் குளிப்பேன் சுடுதண்ணி வச்சு குளிப்பேன் போய் வீடியோ போறதாச்சும் இப்படி கதைக்குதா பால் மட்டும் குளிப்பேன் சனமினைக்கும் வந்து என்னண்டு பகலே குளிக்காங்க இரவு குளிக்க போகிறாங்க அப்படி இல்லை. நான் இப்போ வெளியில் வந்து அண்ட் வந்து சலூனுக்கும் போனோடைய கட்டாயம் நான் வந்து போய் குளிப்பேன் அதில் மாட்டம் இல்லை. உன்னைத்தான் ப்ரே பண்ண சொல்லி மக்கள் விரும்பி கொண்டிருக்கணும். அப்ப நீ வந்து அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஓகே. இப்படி இந்த ஒரு காலநிலையில் வந்து எல்லா மக்களும் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு இந்த வெள்ள ஆனதத்தினால் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து நம்ம ஹலோ ஜீவா வந்துட்டா இங்கேருந்து ஜீவா சாப்பாடு கட்டிக்கொண்டு வரத விட ஜீவா அங்கே வீட்டை வர சொல்லுவோம் தாயின்ற வீட்டை. அதான் இப்போ இரவில் வந்துட்டு சும்மா எங்களுக்கு நான் செலவு தானே இப்போ அனுப்பிடுவோம் ஆள் அப்போ சாப்பிடாங்க கிடைச்சோம் ஒரே நீர் ஒரு சாப்பாடு விலை அறியுமா உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கே அம்மா கட்டணும்னா சொன்னோம் சோறோட கண்டு. ஹலோ அப்பா உங்களுக்கு ஷோரூம் நல்ல கரையுங்கடா கண்டவா. அப்போ நான் சொன்னா அது பிரச்சனை இல்லை நாங்கள் 2 கட்டி தான் 4 பேரும் சாப்பிட்றோம் நாங்கன்னு சொல்லி இப்போ உங்களுடைய ஜீவா கொடுக்க வேண்டியதாக போகுது. சரியா பழம் ப்ளஸ் ப்ளஸ் மழை பெய்யுதவங்க ஓய் சரி குழப்பினா வர ஆண்டுவான்னு செய்ய எனக்கு தெரியாத ஒன்றுதான் செய்யக்கூடாது. வித்திய காட்டுச்சுன்னா அதான் நீ என்ன சொல்ற குழப்பினா வருமாடா அப்ப நீ சொல்லுமா. நான் இப்ப சொல்ற நிலைமையில இல்ல பக்கம் தான் இருக்கேன் அப்ப அவன் மட்டும் வந்த நிலைமையில இல்ல இல்ல நீ ஜெயிச்சு ஓகே. என்ன சொல்கிறேன் இந்த காலநிலையில் வந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. வந்து ஸ்ரீலங்கா முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து வெள்ள அனர்த்தம் அப்புறம் வந்து மண் சரிவு அப்படி சில நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருக்குது. ஆமாம். அதை விட ஆற்றுப்பெருக்கும் எடுத்து ஊருக்குள்ளெலாம் தண்ணி போய் சில பேர் வீட்டுக்குள்ளேயே வந்து தூங்கக்கூட இடமெல்லாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுற பார்க்கக்கூடிய மாதிரி இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த வயலில் வந்து ஆண்டவராக ஏசப்பா நீங்களே வந்து அவங்களுக்கு ஒரு கரையை கொடுத்து அப்படி அந்த கவரஞ்சை மட்டும் தாக்க வச்ச கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அந்த வயலை நாங்கள் நேசித்து கொண்டு
இந்த பிரேயரை பிடிச்சி கொண்டு மிச்சத்தை வந்து சும்மா அது பிரேயர் இல்லையே கடும் கஷ்டம் கவரேஜ்ல நிக்கிறேன்டா எல்லாத்தையும் சொல்லி இவ்வளோத்துல கஷ்டப்படுறோம் கவரேஜ் நெட்வொர்க் இல்லாட்டி இந்த டைம் 2 நாள் நெட்வொர்க் இல்லாட்டி நெட்வொர்க் தான் உனக்கு அம்மா சுண்டல் இல்ல எனக்கு பாட்டி இல்ல மதியம் ஒரு அம்மா எங்க பிரான்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டவ அவையில வீட்டாக்கள் வந்து மண்ணார்ல வைக்கணுமா அப்ப வந்து என்ன தம்பி வீட்டாக்கள் அடிச்சு பார்த்தன் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அடிச்சு பார்த்தோம் வந்து ஒருத்தர் பொண்ணு வேலை செய்து இல்லையா அப்ப யாரோ ஒரு ஆள் நாக்கட ஒரு அண்ணா கடிச்சாம வந்து கதைச்சவாவா என்று ஆள் வந்து ஒரு கவலைப்பட்டு சொன்னான் என்ன இவன் சொன்னது மாதிரி இப்போ நெட்ஒர்க்கில் தான் உலகம் போய்கொண்டிருக்கு தானே அப்போ அதனடியால் இது எல்லாருக்குமே இது பெரிய ஒரு தாக்கம் இந்த மழை அதெல்லாம் சரிதான் ஆனால் நான் ஜபிக்க சொன்னதுக்கும் சொன்னதுக்கும் சம்பந்தம் நான் இவனை ஜபிக்க சொல்ல நான் வீடியோ ஆரம்பத்தில் காய்ச்சே தான் அது திருப்பி சொன்னேன் அதான் எனக்கும் பக்கத்தில் திக்கண்டிட்டுது நெட்வொர்க்கு கொஞ்சம் தாங்க வேண்டாம் எனக்கு இரவுக்கு கொஞ்சம் சோறு கால் பண்ணி என்னென்ன மகிழ்ச்சி படுத்துட்டா தருவீங்கக்கா சொன்னா ஏன் கேட்டேன் வீட்டுக்கு போர் அடிக்க அப்போ வழியில் வந்து நிற்க சொல்ல கொஞ்சம் அதுதான் முடியும் இருக்காமல் அப்போ நம்ம சிரிச்சாலும் அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சிரிக்கிறேன்ற வந்து அந்தந்த அவங்கள்ட்ட இருக்கிற மனநிலைமையில பொறுத்தது யாரையும் ஹர்ட் பண்ணணும்னாக்காண்டி இல்லை எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குதான் இப்போ நம்ம இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம் வந்து இருந்தால் எனக்குள்ள மனசுக்குள்ளே வந்து எது சம்மந்தமாக மைண்ட் போகுது என்ன யோசிக்கிறேன் என்ன சிந்திக்கிறேன்றது வந்து எனக்கு தான் தெரியும் அதே மாதிரி ஒவ்வொருக்கும் கவலைகள் இருக்கும் இருந்தாலும் என்ன சொல்கிறது சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே இந்த மாதிரி வந்து போகுது எல்லாட்ட வாழ்க்கையும் சொல்லிக்கொண்டு மறுபடியும் வந்து இந்த அனர்த்தம் வந்து நிற்கணும் இதோட நின்றுமென்று சொல்லி நம்புவோம் நாங்கள் எல்லாம் நன்மையாகவே நடக்குமென்று சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் நிறைய பயன்தர விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருப்போம் பார்த்தபடி எங்களை ஷேர் பண்ணியிருப்போம் உங்களுக்கு எதுவும் விஷயங்கள் தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லைங்க கமெண்ட் பண்ணுறார்கள் வீட்டை போட்டு கொண்டு போய் படுங்கோ என்று சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்